வணக்கம் ஷிபாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ரெண்டல் வீடியோ வந்து போன வாரம் நான் போட்டது வந்து நிறைய வியூவர்ஸ் பார்த்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். இன்றைக்கி வந்து உங்களோட டைம் திருப்பி எனக்கு ஒரு இன்டர்வியூக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து பையிங் ஹவுஸ் பற்றி கேட்கலான்னு உங்கள் இன்ட்ரடக்ஷன் ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தனால நான் வெரி ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து என்னுடைய போன வீடியோ ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி நான் பேசியிருப்போம். நாங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. ஷிபாக்காவோட இன்ட்ரடக்ஷன் இருக்குது. பட் ஃபார் திஸ் வீடியோ என்ன சொல்கிறது, ஷிபாக்காவோட ஒரு பெரிய மோட்டிவ் வந்து ஷி நெவர் காம்ப்ரமைஸ் த வேல்யூ ஆஃப் அ ஒர்க். அவங்களோடைய என்ன சொல்கிறது, நிறைய பேரோட ட்ரீம், நிறைய பேருடைய கனவுகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குற ஒரு ப்ரொஃபஷன். ப்ளஸ் மோர் தென் 2 டெக்கேட்ஸாக வந்து அவங்க இந்த ரியல் எஸ்டேட்ஸில் வந்து சேல்ஸ் பர்சனாக இருக்காங்க. நிறைய அவார்டு ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்களுடைய அவார்ட் பார்க்கும்போது நான் வந்து அவங்க ஃபேமிலி எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, வர்ச்சுவலாக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஐ திங்க் ஐ பி த ஃபர்ஸ்ட் ஒன் ஆல்வேஸ் டெக்ஸ்டிங் ஹர் அண்ட் கங்க்ராச்சுலேட்டிங் ஹர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஷிபாக்காவோட ஒவ்வொரு வெற்றியும் எனக்குமே வந்து வெற்றி கிடைச்ச மாதிரி. ஸோ தட் ஷிபாக்கா. ஷிபாக்கா, இந்த வீடியோவில் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் என்னோட வியூவர்ஸ்க்காக ப்ளீஸ் கொடுங்கக்கா. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பினை அழைத்த கிவி தமிழச்சியோட சேனலுக்கும் வெற்றிக்கும் என்னுடைய நன்றி. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ ரியல் எஸ்டேட் தான் என்னுடைய ஃபீல்ட். நான் இங்கே வந்து 2002 நானும் என் ஹஸ்பண்டும் என் குழந்தைங்களும் வந்தோம். அப்போ அந்த நேரத்தில் அவர் வந்து ரியல் எஸ்டேட்டில் பாஃபர்டன் தாம்சனில் ஜாயின் பண்ணார். நான் வந்து அதை பார்ட் டைமாக தான் எடுத்தேன். 2014 வரைக்கும் டீச்சராகவும் இருந்துட்டு இந்த வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் 2014 டீச்சிங், ஐ கேவ் அப் டீச்சிங். அதுக்கப்புறம் ஃபுல் டைம் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக நானும் என் ஹஸ்பண்டும் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் தவறிட்டார். அதிலிருந்து நான் ஒரு ஆளாக தான் இந்த இண்டஸ்ட்ரியில் இப்போதைக்கு இருக்கிறேன். ஸோ வீடு வாங்குறத பற்றி ஓரளவுக்கு எனக்கு நாலேஜ் இருக்குது. நியூசிலாண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லாவே தெரியும். இங்கே இருக்க தமிழ் கம்யூனிட்டியில் கொஞ்சம் குவைட் பாப்புலர்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்கள். பிஃபோர் ஐ குட் ஜம்ப் இன் டு த கொஷின், நான் வந்து ஒரு சொல்லப்படாத ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னோம். எனக்கும் ஷிபாக்காக்கும் உள்ள ரிலேஷன் அக்கானே சொல்கிறேன். மேபி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு வந்து இட்ஸ் நாட் ப்ரொஃபஷ்னல்னு நினைப்பீங்க. பட் மை ரிலேஷன் வித் ஷிபாக்கா எப்படின்னா, இட்ஸ் லைக் தமிழ் சீரியல் மாதிரி, மீண்டும் தொடரும்ன்ற மாதிரி. எங்களுக்கு வந்து ஒரு வருஷம் கழித்து நான் பார்த்தாலுமே வந்து நேற்றுக்கு பார்த்த தொட்டக்குறை விட்டக்குறையாக நாங்கள் தொடருவோம். எங்களுடைய பேச்சு பேசும்போது வந்து என்னென்னமோ பேசுவோம், என்ன பேசுகிறோன்னே தெரியாது, எப்படி டைம் போகிறதுன்னே தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ரிலேஷன். ஸோ ஷீஸ் மை அக்கா. என்ன சொல்கிறது, எங்கள் அம்மாவோட வயிற்றில் பிறக்காத ஒரு அக்கா. எனிதிங் லைக் வென் ஐ வாஸ் ஃபீலிங் டவுன் ஆர் எனிதிங் ஐ கால் ஹர். அண்ட் வெரி ஓப்பனாக சொல்லணும்னா, அக்காவோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய கிளைண்ட்ஸுக்கு கிடைக்கும். ஸோ அது நான் கண்டிப்பாக கேரண்டி அதுக்கு. ஸோ நம்பி வாங்கலான்னு நான் சொல்கிற மாதிரி அக்கா கிட்ட வந்து நீங்கள் வந்து அக்காவோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரிலையபிள். ஸோ நான் கேள்விக்கு ஜம்ப் பண்ணிடுறேன். அக்கா, இங்கே வந்து புதுசாக வீடு வாங்குற அவங்களுக்கு வந்து எப்படி வாட் டு தே ஸ்டார்ட் அஸ் அ ஃபவுண்டேஷன்? இப்போ நான் வந்து புதுசாக ஒரு வீடு வாங்குகிறேன். எனக்கு தெரியும் நான் சிட்டிசனாக இருக்கணும், இல்லை ஒர்க் பெர்மிட்டில் இருக்கணும், இல்லை சிங்கப்பூரியன் ஆர் ஆஸ்திரேலியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வீடு இப்போ வாங்கணுன்னா நான் வாட் ஆல் ஐ நீட் டு நோ அக்கா? ஸோ கட்டாயமாக நீங்கள் இங்கே வீடு வாங்கணுன்னா, இப்போ இங்கே வந்து ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் இப்போ பார்த்தீங்கன்னா, முந்தியெல்லாம் யார் வேணாலும் வாங்கலாம். இப்போ உங்களுக்கு இந்தியாவிலேருந்து இங்கே வரணும்னு கூட அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே வந்து பத்திர சார்ஜஸ்ன்றது கிடையாது. இங்கே நம்ம ஊரில் வந்து நீங்கள் பத்திர சார்ஜஸ் ஒன்று கொடுப்பீங்க கவர்மெண்ட்டுக்குள்ள. நியூசிலாண்டில் மட்டும் அந்த பத்திர சார்ஜஸ் கிடையாது. ஸோ எல்லாமே இங்கே வந்து லாயர் மூலியமாக தான் நீங்கள் பண்ணணும். நம்ம ஊரில் இந்த பட்டா சிட்டா அதெல்லாம் கிடையாது. ஒரு $10 கொடுத்தா உங்களுடைய டைட்டில் எடுத்துடலாம். கவுன்சிலில் ஒரு $400 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு காசுக்கு 20,000 ரூபா அங்கே போய் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டோட சரித்திரமே எடுத்துடலாம். உங்களுக்கு எல்லாமே ஃபைலில் இருக்கும். இன்னொன்று ஒரு ப்ராப்பர்ட்டி வேகன் இருக்குது, அது $100 கொடுத்தாலே போதும். ஆன்லைனில் நீங்கள் இந்தியாவிலேருந்தே கூட ஆர்டர் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இங்கேருந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இந்த
ஒளிவு மறைவு அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. அடுத்தது நாங்கள் அதையும் மீறி உங்கள்கிட்ட வந்து ஏதாவது மறைத்து வித்தாலோ இல்லை ஏதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் விட்டாலோ இந்த பின் விளைவுகள் இருக்குல்ல, அது நாங்கள் எல்லாருமே பயப்படுவோம். இங்கே ரொம்ப மோசம். ஸோ நாங்கள் எல்லாருமே இங்கே லா அபைடிங் ரூல் ஃபாலோவிங் சிட்டிசன்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் இப்போ வீடு வாங்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு சிங்கப்பூரியன் சிட்டிசனாக இருந்தால் ஐ திங்க் இஃப் ஐ எம் ரைட் 35% டெபாசிட் கொடுத்தா போதும். உங்களுக்கு சிங்கப்பூர் பேங்க்கே கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன். பட் அகெயின் இட்ஸ் சப்ஜெக்ட் டு கன்ஃபர்மேஷன். ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஸ் இங்கே வாங்கலாம். அதை விட்டால் இங்கே உங்களுக்கு மினிமம் ரெசிடென்சியாவது இருக்கணும் வாங்குறதுக்கு. ஒர்க் பர்மிட் மட்டும் பத்தாது. ஸோ இப்போ ஒருவேளை ஹஸ்பண்ட் ரெசிடென்சி இருக்குது, இல்லை ஸ்பவுஸ் ஒருத்தவங்களுக்கு ரெசிடென்சி இருக்குது, மற்றவங்க இப்போ தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா 1 இயர் அவங்க மற்றவங்களும் இருந்தால் அவங்க பேரையும் நீங்கள் டைட்டில் ஆட் பண்ணி வாங்கலாம். ஸோ ஒரு தம்ப் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து இங்கே 5 times ஆனுவல் இன்கம் கொடுக்கும். சில நேரங்கள் 6 times கொடுக்கும். இட் டிபெண்ட்ஸ் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. ஸோ குழந்தைங்க இருக்குது அப்படின்னா 5 times கொடுப்பாங்க போரோ பண்ணுறதுக்கு. அல்லாட்டி 6 times. இப்போது ஆர்குமெண்ட் சேக் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு 200,000 பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோ, குழந்தைங்க இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னா ஒரு 1 million வரைக்கும் லோன் கொடுப்பாங்க பேங்க்கில். அல்லாட்டி சில நேரங்கள் கமிட்மெண்ட்ஸே கிடையாது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 1.2 million வரைக்கும் கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா த லோவஸ்ட் கோவிட் சமயம்லாம் 2.2%லேருந்து இன்றைக்கி கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4.99 வரைக்கும் இருக்குது. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரேஞ்ச் மேக்ஸிமம் 7 years வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ண விடுவாங்க. அதுக்கு மேலே கிடையாது. அது கூட ஒரு சில பேங்க் தான் 7 years, நிறைய பேங்க்ஸ் மேக்ஸிமம் 5 years. நீங்கள் எந்த பீரியடை செலக்ட் பண்ணுறீங்கன்னு இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட இருந்து மினிமம் 10% டெபாசிட் பேங்க்ஸ் எதிர்பார்க்கும். ஒரு இப்போ வீடு நீங்கள் 1 million பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 100,000ஆவது நீங்கள் டெபாசிட்டாக போடணும். அப்போ நம்ம ஒரு காசுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட்டாக இங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்க 900,000 பேங்க் லெண்ட் பண்ணிடும். அப்புறம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு கட்டுவீங்க. கொஞ்ச நாள் நீங்கள் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுறேன், பிரின்சிபல் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஏஜ் டிபெண்ட் பண்ணி அது அலோவ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி பேங்க் டிசைட் பண்ணுவோம். மேக்ஸிமம் உங்களுக்கு 5 years இன்ட்ரெஸ்ட் ஒன்லி பே பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலேருந்து நீங்கள் பிரின்சிபல் பே பண்ணி ஒரு லோன் பீரியட் இஸ் பிட்வீன் 20 to 25 yearsக்குள்ளே நீங்கள் பே பண்ணிடணும். ஸோ ஹேவிங் செட் தட், இப்போது கவர்மெண்ட்டில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் இன்கம் ப்ராக்கெட்குள்ள இப்போ ஜாயிண்ட் இன்கம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் இன்கம் இஃப் தேர் அண்டர் 150K per annum அப்படின்னா பேங்க்லேருந்து வட்டியும் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குற மாதிரி அது இந்த காயங்கோரா ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க போய் அது முதல் வீடாக இருக்கணும், நாட் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ்னால் அப்போ வந்து உங்களுக்கு அந்த காயங்கோரா ஸ்கீமில் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. 5% கூட டெபாசிட் போடும், வட்டியும் கொஞ்சம் கம்மியாக சார்ஜ் பண்ணுவாங்க. அது கவர்மெண்ட் வந்து இஸ் ஆக்சுவலி மோட்டிவேட்டிங் people to own their own homes. Sorry to disrupt you ka. எனக்கு வந்து ஒரு நேற்றுக்கு வந்து வேலையில் வந்து ஒரு நர்ஸ் வந்து வந்திருக்கா. அவளுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் நர்சஸ்க்கு வந்து ஹெல்த் ப்ரொஃபஷனலுக்கு வந்து ரெசிடென்சி கிடைக்கிறது வெரி ஈஸி. ஸோ ஷி வாஸ் டாக்கிங் டு மீ அபவுட் பையிங் திஸ் ஹவுஸ். அவள் இது சொன்னால் 20% டெபாசிட் இந்த கிவி சேவர் பற்றிலாம் சொன்னால். ஸோ ஷீ இஸ் நாட் ஷீ இஸ் ஜஸ்ட் கம். அவள் வந்துட்டு ஒரு 8 months or 9 months தான் ஆகுது. ஷி காட் அ ரெசிடென்சி. ஸோ இந்த கிவி சேவர் பற்றி இந்த ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ் பற்றி உங்களுக்கு எனக்கு எதாவது சொல்லுங்கள். ஸோ கிவி சேவர்ன்றது இட் இஸ் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்கீம் அது. ஸோ ஒரு போர்ஷன் உங்கள் எம்ப்ளாயர் வந்து உங்கள் பேரில் வந்து அந்த கிவி சேவர் ஸ்கீமில் போடுவாங்க, ஒரு போர்ஷன் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ half and half. ஐ திங்க் வருஷம் வந்து மேக்ஸிமம் $1,800 or $2,000 somewhere there. ஸோ $1,000 கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணும், மிச்சம் உங்கள் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அது வந்து மினிமம் 3 years நீங்கள் வச்சுருந்தா தான் வித்ட்ரா பண்ணுவோம். 3 years, okay. So viewers, those who asked me the question, 3 years period தான் கிவி சேவர், you can't break in an year. Thanks for that. Sorry to disrupt you. இல்லை அப்போ கிவி சேவரை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கட்டாயம் கிவி சேவர்லையோ இல்லை காயங்கோரா ஸ்கீம்லையோ போனீங்கன்னா நீங்கள் அந்த வீடை வாடகை கூடக்கூடாது. யூ ஹேவ் டு லிவ் தேர். ஓகே. அந்த 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 அமௌண்ட் நீங்கள் அவைல் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம்க்கு யூஸ் பண்ணலாம். பட் 20% என்னை பொறுத்த மாதிரிலும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ ஷி குட் ட்ரை லெஸர் தென் தட். இஃப் த ஜாயிண்ட் இன்கம் இஸ் பிலோ 150 அப்படின்னா அந்த த்ரெஷோல்டில் இருந்ததுன்னா கம்மி பெர்சன்டேஜ்க்கு வீடு எடுக்கலாம். ஓகே.
ஸோ எனக்கு வந்து நியூசிலாண்டில் வந்து ஆல் த வியூவர்ஸ் இருக்கா, நியூசிலாண்டில் நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த டாப்பிக்கை பேச சொல்லி ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட மோர் தென் இயர் சொல்லிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி த நர்சஸ் ஹூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ அவங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனி மூலியமாக எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமாக்கா? லைக் நீங்கள் உங்கள் பாஃபுட் அண்ட் தாம்சன் மூலியமாக லைக் இஃப் ஹவு தே நீட் டு கான்டாக்ட் யூ, எப்படி உங்களுக்கு அப்ரோச் பண்ண முடியும்? உங்கள் என்னுடைய பேர் கூகுள் பண்ணாலே என்னுடைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. ஸோ என்னுடைய இமெயில் இருக்குது, என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன்னா அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங் பண்ணுவேன். கூப்பிட்டு த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவேன். ஸோ மெயின் வந்து இது என்னுடைய mantraane சொல்லலாம். So I will never compromise on the location. It's a universal mantra, right? When it comes to real estate, location is the one thing you cannot change. Everything else, இப்போ ஒரு ரன் டவுன் வீடு கூட ஒரு நல்ல லொக்கேஷனில் வாங்கி நம்ம அதை ரெனோவேட் பண்ணி அழகாக ஆக்கிக்கலாம். பட் நீங்கள் போய் வீடு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எங்கேயோ ரொம்ப 1 hour ட்ராவல் பண்ணுற தூரமாக இருக்குன்னா உங்களுக்கு இப்போ தெரியாது. அது வாங்கும்போது யூஸ்வலி வீக்கெண்டு போய் வீடை பார்த்துட்டு வாங்கிடுவீங்க. ரியலாக நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் பார்த்தா ஐயோ போகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுதே, திருப்பி வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகுதே அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நான் யூஸ்வலி ஐ வில் ஆல்வேஸ் ப்ரிஃபர் குட் லொக்கேஷன், சேஃப் நெய்பர்ஹுட், a new location where the value will go up. It may be a small house, it doesn't matter, you know, but as long as it fits your requirements. If there's a small family or 2 to 3 bedrooms. So one thing, unga budget vandu is fixed, right? In the budget kulla da nama vaanganona, your budget is fixed. Then what are your variables? Is the type of the house and the location. So between these two na vandu 100% location dhaan choose pannuven. It doesn't matter, you know, how the house, because you could always do something to enhance your home. So viewers, as I told, Shibaka is more approachable, but அவங்களுக்கு வந்து we don't want any time wasters. So நர்ஸாக இங்கே வந்து உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும்னா கண்டிப்பாக you can Google her name, and if she is not picking your call, she is really helping someone out there. So you always drop in a message, and தயவு செய்து don't be a time waster, and time is very precious. So நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட ஏதாவது கேட்டிங்கன்னா வீடு விற்கிறது எடுக்கிறது சம்மந்தமாக she is available. So Google her name and her phone number, and you can also make an appointment and go directly and have a face-to-face conversation. As I told, she is a busy person. Coming to my question, I need to ask you about the home loan pre-approval thing. எனக்கு வந்து அதை பற்றி ஒரு கொஷின் இருக்குது. எப்படி வந்து ப்ரீ அப்ரூவல் வாங்குறது? இப்போ நான் வந்து ஒரு ரெசிடெண்ட்டு, as I told, நர்ஸாக இருக்கேன். லைக் மை bracket income per annum is around 114,000 இருக்குன்னா ஃபார் அ நர்ஸ். இப்போ வந்து நர்ஸாக வரவங்களுக்கு வந்து ஆஸ் அ level 2 and level 3 நர்ஸு we have a good எங்களுக்கு வந்து ஒரு குட் இப்போ வித் ஆல் திஸ் நெகோசியேஷன் வந்து 100K பக்கம் வந்து எல்லாருக்குமே பெர் annum கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரீ அப்ரூவல் வாங்குறதுக்கு யாரை அப்ரோச் பண்ணோம், எப்படி அப்ரோச் பண்ணணும்க்கா? So pre-approval vandu you can it doesn't disadvantage you if you go through a broker, because the brokers always get paid by the bank. நம்ம ஒன்றும் அவங்களுக்கு ஃபீஸ் கொடுக்க வேணாம். ஸோ 2 விதமாக நீங்கள் பண்ணலாம். ஒன்று நீங்கள் பேங்க் பண்ணுற பேங்க்கே அப்ரோச் பண்ணலாம். ஸோ அவங்க போகிற சேனல் ப்ரீ அப்ரூவலுக்கு வேறையாக இருக்கும். வெளியில் brokers இருப்பாங்க. brokers கிட்ட போய் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயும் போட்டு அவங்க வந்து ஒன்றா எல்லா பேங்க்குக்கும் அனுப்பிச்சுடுவாங்க. ஸோ யூல் கெட் ஆஃபர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பேங்க்ஸ். அப்புறம் நீங்கள் ஷாப் அரவுண்ட் பண்ணி எவ்வளோ வாங்கலாம், எவ்வளோ டெபாசிட் போடணும், அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ. ஸோ எந்த பேங்க் பெட்டராக இருக்குது? இப்போது சில பேங்க்ஸ் வந்து இப்போ வந்து கேஷ்பேக்கும் கொடுக்குறாங்க அப் டு 1%. ஸோ லெட்ஸ் சே 1 மில்லியனுக்கு நீங்கள் வீடு வாங்குறீங்கன்னா அவங்க ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னா அது 100% உங்களுக்கு வந்து வீட்டில் ஃபர்னிச்சரு, புது ஃப்ரிட்ஜ் வாங்குறதோ இல்லை சோஃபா வாங்குறதோ, ஏன்னா ஒரு புது வீட்டுக்கு போனால் எல்லாம் புதுசாக இருந்தால் அதுவும் ஒரு தனியாக ஒரு எக்ஸைட்மெண்ட் தானே. ஸோ யூ கேன் யூஸ் இட் டுவர்ட்ஸ் தேட். ஸோ ப்ரீ அப்ரூவல்ன்றது என்ன கேட்டிங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஒரு ப்ரீ அப்ரூவல் ஐதர் த்ரூ அ பேங்க் ஓ த்ரூ அ ப்ரோக்கர் நீங்கள் ப்ரீ அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஷாப் அரவுண்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ brokers வந்து நிறைய பேர் நம்ம கம்யூனிட்டிலே இருக்கிறாங்க. ஹாப்பி டு suggest. ஸோ கேட்டாங்கன்னா ஐம் ஹாப்பி டு சஜஸ்ட். இப்போ மலையாளிஸ் நிறைய இருக்காங்க, தமிழியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க நீடுக்கு சூட் பண்ணுற மாதிரி நான் மலையாளமும் நல்லா பேசுகிறேன்.
ரொம்ப தேங்க்ஸ். ഞങ്ങൾ നന്നായിട്ട് മലയാളം സംസാരിക്കും ரெண்டு பேரும். ஓகே, ஸோ கம்மிங் டு த கொஷின் அக்கா, எனக்கு வந்து இந்த வியூவிங் ஆஃப் த ஹவுஸ், ஏன்னா நாங்கள் நிறைய பேர் வந்து ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வியூவிங் வந்து அந்த வீக்கெண்ட்ஸ் தான் இருக்கும். வி காண்ட், ஏன்னா இப்போ புதுசாக வரவங்களுக்கு வந்து எப்படி ஹவுஸை வியூ பண்ணுறது, ஸ்கூல் ஜோன் இது மாதிரியெல்லாம் நிறைய கொஷின்ஸ் தடுமாறுறோம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து வியூவிங் ஆஃப் த ஹவுஸ் ஆஸ் அ ரியல் எஸ்டேட் சேல்ஸ் பர்சனாக நீங்கள் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணால், அண்ட் வித் தேட் வந்து எனக்கு இந்த பில்டிங் ரிப்போர்ட் பற்றி சொன்னீங்கனாலும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வியூவிங் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலி நாங்கள் இங்கே நியூசிலாண்டில் எப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் ஓப்பன் ஹோம்னு வச்சு நாங்கள் அங்கே வெயிட் பண்ணுவோம். ஸோ மக்கள் வருவாங்க. ஸோ உங்களுக்கு ஒருவேளை அந்த டைமில் இஃப் யூ கான் மேக் இட்னா நீங்கள் எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போவோம். வேக்கண்ட் ஹவுஸ்னால் எனி டைம், இல்லை டெனண்டட் ஓனர் ஆக்கியபைட்னா நாங்கள் அவங்கள்ட்ட பேசி ஒரு அப்ரூவல் வாங்கி உங்களை அந்த டைம் கூட்டிகிட்டு போவோம். கம்மிங் டு பில்டர்ஸ் ரிப்போர்ட், இப்போ நீங்கள் இந்த ஊரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெர் ஆர் அ ஃபியூ கண்டிஷன்ஸ் தட் யூ கேன் புட் இன் அ கான்ட்ராக்ட். அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதினாலே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கண்டிஷன் இஸ் ஃபைனான்ஸ். நீங்கள் கேட்கலாம் 10 working days from the time of acceptance. Acceptanceனா ரெண்டு பேருமே ஒரு ப்ரைஸ் அக்ரி பண்ண பிறகு இட் கம்ஸ் அண்டர் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் தான் நாங்கள் டேட்டே மேலே போடுவோம். ஸோ அதுலேருந்து ஒரு 10 working daysல நீங்கள் உங்கள் ஃபைனான்ஸ் அப்ரூவ் பண்ணணும். பேங்க்கிட்ட போய் இந்த வீடு தான் வாங்கியிருக்கேன்னு கொடுக்கணும். ஏன்னா பிகாஸ் டெக்னிக்கலி ரிமெம்பர் 10% மட்டும்தான் நம்ம போடுறோம், 90% பேங்க் ஓன்ஸ் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்க வந்து ஓகே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த அமௌண்ட் நாங்கள் கொடுக்கறதுக்கு ஓகே. அதை அவங்க எப்படி டிட்டர்மின் பண்ணுவாங்கன்னா, சில நேரம் ஆன்லைன் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, முக்கால்வாசி நேரம் ரெஜிஸ்டர்ட் வேல்யூவேஷன் கேட்பாங்க. அப்படின்னா நம்ம போய் ரெஜிஸ்டர் வேல்யூரை கூப்பிட்டு வந்து அவங்களே கொடுப்பாங்க, பேங்க் நம்மளா சூஸ் பண்ண முடியும். அந்த வேல்யூரை கொண்டாந்து ஒரு வேல்யூவேஷன் பண்ண சொன்னோம். அதோடைய காஸ்ட் சம்வேர் பிட்வீன் $1,000 to $1,300. முக்கால்வாசி அதுக்காக தான் பேங்க் வந்து உங்களுக்கு இந்த கேஷ்பேக் கொடுக்குறது. ஸோ யூ கேன் யூஸ் இட் டுவர்ட்ஸ் யூர் வேல்யூவேஷன். லீகல் ஃபீஸும் அதே மாதிரி தான், ஒரு $1,200 to $1,400. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாயர் இல்லாமல் அவங்களால வீடு வாங்கவே முடியாது. ஸோ இந்த ஃபைனான்ஸ் ப்ராப்பராக இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது உங்கள் லாயருடைய வேலை. அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் பில்டிங் ரிப்போர்ட். பில்டிங் ரிப்போர்ட்டில் இந்த வீடோட ஸ்டெபிலிட்டி எப்படி, லீக் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை எங்கேயாவது ராட்டன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா, அந்த மாதிரி இதெல்லாம் உங்கள் பில்டர்ஸ் ரிப்போர்ட் அட்ரஸ் பண்ணிடும். அந்த பில்டர்ஸ் ரிப்போர்ட்டையும் பார்க்குறது உங்கள் லாயர். அதுக்கும் உங்களுக்கு சம்வேர் பிட்வீன் $800 to $1,000 ஆகும், டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த ஹவுஸ். அது பில்டர்ஸ் ரிப்போர்ட். மூணாவது நீங்கள் பண்ணுறது வந்து லிம் ரிப்போர்ட். லிம்ன்றது லேண்ட் இன்ஃபர்மேஷன் மெமராண்டம். அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி செல்லர்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க கொடுக்காத பட்சத்தில் நம்மளா கவுன்சிலில் ஆர்டர் பண்ணணும். பிட்வீன் $360 to $400 ஆகும். அதையும் உங்களுடைய லாயர் செக் பண்ணிடுவார். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் 10 working days போட்டால் கூட எல்லாமே சைமல்டேனியஸாக நடக்கலாம். அந்த 10 நாள் கழிச்சு தான் நான் வாங்குறேன் வாங்க மாட்டேன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் வாங்காட்டி நோ ஆப்ளிகேஷன், உங்கள் டெபாசிட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஸோ நான் முக்கால்வாசி என்னுடைய கான்ட்ராக்டில் டெபாசிட் பேயபிள் ஆன் அன்கண்டிஷனல் டேட்டு தான் போடுறேன். ஓகே, ஸோ கட்டாயமாக அந்த வீடு வாங்க போகிறேன் நான், எனக்கு எல்லாமே ஓகே அப்படின்னு அப்புறம் தான் உங்களோட டெபாசிட்டே வாங்கும். அந்த டெபாசிட் கூட என்கிட்ட வருதில்ல, என் கம்பெனி. ஸோ செட்டில்மெண்ட் வரைக்கும் கம்பெனி தான் வச்சுருக்கோம். அப்புறம் கம்பெனி லாயர் காமிச்சு பேங்க்லேருந்து மிச்சம் 90% வந்தோன்னா ப்ராப்பர்ட்டி செட்டில் ஆகும். இதுதான் ப்ராசஸ். ஓகே, ரொம்ப நன்றிக்கா. எனக்கு இன்னொரு கொஷின் இருக்கா. இப்போ மினிமம் இன்கம் ஆனுவலி இருக்காங்களே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெஸ் தேன் $100,000 per hour. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து எப்படி எந்த மாதிரி வீடு பார்க்கலாம்? இப்போ வந்து ஏன்னா நிறைய வந்து ஒரு குழப்பமான ஒரு டெர்மினாலஜி யூஸ் பை லாட்ஸ் ஆஃப் பீப்புள் இஸ் இட்ஸ் அ பையர்ஸ் மார்க்கெட், இட்ஸ் அ செல்லர்ஸ் மார்க்கெட். அது எனக்கு வந்து எப்போவுமே ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்கிற ஒரு டெர்மினாலஜிஸை. சம்டைம்ஸ் யூ டெல் இட் இஸ் அ பையர்ஸ் மார்க்கெட் அண்ட் சம்டைம்ஸ் தே டெல் இட் இஸ் செல்லர்ஸ் மார்க்கெட். அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு வந்து 100,000 கீழே எனக்கு இன்கம் இருக்குது, பட் ஐ கேன் பிரிங் சம் மணி ஆஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் இந்தியா. அப்படி இருக்க பட்சத்தில் நான் எப்படி வந்து யாரை அப்ரோச் பண்ணுறது, எப்படி பையர்ஸ் மார்க்கெட்டை செல்லர்ஸ் மார்க்கெட் கண்டுட்டு வாங்குறது? ஸோ இந்தியாவிலேருந்து இங்கே பணம் வந்து உங்கள் பேங்க்கில் இருந்ததுன்னா இட்ஸ் ஈஸி டு ட்ரான்ஸ்ஃபர், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். பட் லெட்ஸ் சே யுவர் பேரண்ட்ஸ் ஆர் கிஃப்டிங் யூ. இப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, பேரண்ட்ஸ் ஆர் கிஃப்டிங் யூ. எனக்கு இந்தியன் ரூல்ஸ் தெரியாது, பட் நான் எக்ஸ்பீரியன்ஸில் அனுபவத்தில் பேசுகிறேன். ஐ திங்க் அப் டு 7 lakhs
நீங்கள் கொடுக்கலாம். இப்போது உங்களுக்கு உங்கள் அம்மா ஒரு 7 lakhs, அப்பா ஒரு 7 lakhs அந்த மாதிரி இங்கே கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் ஆல் கோயிங் டுவர்ட்ஸ் your டெபாசிட். அவங்க அங்கே அக்கௌண்ட்லேருந்து தானே அனுப்புவாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்தது நீங்கள் உங்களுடைய கேள்வி வந்து பையர்ஸ் செல்லர்ஸ் மார்க்கெட். நியூசிலாண்டை பொறுத்த மாட்டிலும் உங்களுக்கு இட் வாஸ் அ வெரி வெரி பாயிண்ட் மார்க்கெட். per annum 17% எல்லாம் அப்ரிஷியேட் ஆன காலங்களும் உண்டு. ஸோ அப்படி இருந்தது அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சைனீஸ் எல்லாம் சைனாலேருந்து வந்து வீடு வாங்கி போட்டுட்டு பிள்ளைங்களை இங்கே படிக்க வச்சுட்டு திருப்பி போகும்போது அதை நிறைய பல மடங்கு லாபத்தில் விற்றுட்டு போயிடுவாங்க. ஸோ பிள்ளைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸு எல்லாமே ஃப்ரீயான, கையிலையும் பாக்கெட்லேயும் கொஞ்சம் காசு இருக்கும். அந்த இதை நம்ம ஸ்டாப் பண்ணோன்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இப்போது ஒன்லி ரெசிடென்ட்ஸ் கேன் பை அப்படின்னு. ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஃபாரினர்ஸ் கேன் பை. அதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் நம்ம முன்னாடியே ப்ரீ அப்ரூவல் வாங்கியிருக்கணும். கவர்மெண்ட் வந்து வாங்கினா சில எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அது கூட ஃபார்ம் லேண்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, பெரிய லேண்ட் உள்ள வீடு கொடுக்க மாட்டாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் இஸ் a seller's marketனா where the seller decides, where the seller has control over the buyer. ஸோ இது எந்த நேரத்தில் நான் அதிகம் பார்த்தேன்னா என்னுடைய 23 years எக்ஸ்பீரியன்ஸில் கோவிட் சமயத்தில். ஸோ கோவிட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வாஸ் ஸோ லோ, 2.2%. உங்கள் ரெண்டல் ரிட்டர்ன்ஸ் வந்து 4 to 5%. ஸோ எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இன்க்ளூடிங் மை செல்ஃப், இது பெர்மனெண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு அப்போது பாக்கெட்டில் 3% வருதுன்னு சொல்லி என்ன வந்தாலும் சரி வாங்கிடுறது. This is after COVID. ஆனால் அந்த ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வாஸ் தேர் ஒன்லி ஃபார் a year. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ 8% வரைக்கும் போகும்போது பார்த்தீங்கன்னா மக்களால் தாக்கு பிடிக்க முடியல. அந்த நேரத்தில் ஐயோ நான் மாதம் இவ்வளோ போடணுமே, அப்போ தான் இந்த வீட்டில் இருக்க முடியும். ரெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 4% தான் வரும், ஆனால் இவங்க 8% வட்டி கட்டணும். ஸோ அந்த மிச்சம் 4% எப்படி கட்ட போகிறோம்? அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டான்னா ரெண்ட்டுக்கு டேக்ஸ் போட்டான். அப்போ அந்த நேரத்தில் லாஸ்ட் 3 years. ஸோ ரெண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸும் கட்டிட்டு மிச்சம் இருக்கிறத வச்சு தான் நீங்கள் மார்கேஜ் கட்டணும். ஸோ அந்த நேரத்தில் இட் டர்ன்ட் அரவுண்ட் and became a buyer's market. So where buyers make the decision and the sellers had no control over the market. The market has never been so low in the last 32 years in Israel. அந்த அளவுக்கு market crash ஆச்சு the last 2 to 3 years. இப்போ அந்த ரூல் எடுத்துட்டாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் நீங்கள் என்ன கட்டுறீங்களோ பேங்க்குக்கு அதை வந்து as a எக்ஸ்பென்ஸாக காமிக்கலாம் ஓவர் யுவர் ரெண்டல் இன்கம். அந்த ரூல் இப்போ ஜூலைலேருந்து எடுத்துட்டாங்க. எடுத்ததுனால இப்போ கொஞ்சம் இட்ஸ் வேக்கிங் அப். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இப்போ விழுந்துருச்சு. 7.99 இருந்தது, இப்போ 4.99 வரைக்கும் வந்திருக்கு. இட் இஸ் ஃபர்தர் ப்ரிடிக்டட் டு கோ டவுன். த மார்க்கெட் இஸ் ஃபர்தர் ப்ரிடிக்டட் டு இம்ப்ரூவ். ஏப்ரலுக்கு அப்புறம் இம்ப்ரூவ் ஆகும் நல்லா அப்படின்னு சொல்லி எக்கானமிஸ்ட் சொல்கிறது தான். தேங்க்ஸ்க்கா. இதை விட ஒரு கரெக்டாக எனக்கு வந்து என்னோட அறிவுக்கு எட்டின அளவுக்கு விளங்க வைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. ஸோ தட்ஸ் அ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மார்க்கெட். தட்ஸ் நாட் அ பிக், இட்ஸ் நாட் அ கிரீக் அண்ட் லாட்டின் ஒரு ராக்கெட் சயின்ஸ். இது வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிளாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு திருப்பியும் புரியலன்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி நீங்கள் திருப்பியும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங் தட் அக்கா. அக்கா எனக்கு இன்னொரு கொஷின் என்னென்னா, இந்த கண்டிஷனல் ஆஃபர் அன்கண்டிஷனல் ஆஃபர்லாம் சொல்கிறாங்களே, அது வந்து இப்போ புதுசாக இங்கே வரவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு அது வந்து ஒரு நியூ டெர்மினாலஜி as well. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா ப்ளீஸ்? இந்த ஊரில் ஆப்ஷனில் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் அன்கண்டிஷனாக வாங்கணும். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா 3 கண்டிஷன், ஃபைனான்ஸ், பில்டிங், லிம். இன்னும் கூட கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரக் டெஸ்ட், வீட்டில் யாராவது ட்ரக் யூஸ் பண்ணியிருக்காங்களா, டாக்ஸிகாலஜி டெஸ்ட்டுங்க, அது பண்ணலாம். அதை விட்டிங்கன்னா OIA கன்சென்ட், ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி. அதாவது இஃப் யூ ஆர் நாட் அ ரெசிடென்ட் யூ நீட் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் த கவர்மெண்ட். 100% ஐ கேரண்டியும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கன்சென்ட் வாங்கணும்னா நீங்கள் அதையும் ஒரு கண்டிஷனாக போடணும். ஸோ இது எதுவுமே கண்டிஷனாக போடலை அப்படின்னா ஆக்ஷனில் வந்து இந்த எந்த கண்டிஷனுமே போட விட மாட்டாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்ஷனில் போகுதுன்னா அவங்க உங்களுக்கு இது எல்லாம் சப்ளை பண்ணிடுவாங்க. நீங்கள் பில்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 3 weeks டைம் கொடுப்பாங்க. அதான் ஏலத்தில் விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்குள்ளே எல்லாம் பண்ணிக்கணும். உங்கள் ஃபைனான்ஸை ரெடி பண்ணிக்கணும், உங்களுடைய பில்டர்ஸ் ரிப்போர்ட் பார்த்துக்கணும், உங்களுடைய லிம் பார்த்துக்கணும். ஏன்னா லிம் அவங்க சப்ளை பண்ணிடுவாங்க. கம்பல்சரியாக ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அவங்க லிம் சப்ளை பண்ணிடுவாங்க. இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக வாங்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயம் இருக்கும். ஏலத்தில் இந்த வீடு கிடைக்குமா கிடைக்காதானே தெரியாது, இதுக்கு நம்ம ஒரு $4,000 செலவு பண்ணுமா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். இப்போ உங்கள் பட்ஜெட் வந்து 1 million இருக்கும். இது 1 million நான் அந்த வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி
அதுக்காக இப்போ நான் ஒரு $4000 செலவு பண்ணுறதுக்கும் ரெடி. ஆனால் இது கிடைக்காத பட்சத்தில் அந்த $4000 குப்பைக்கு தானே போகுது அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். இப்போ அதே ஒரு 4 ப்ராப்பர்ட்டிக்கு போட்டிங்கன்னா அதுவே 16,000. சரியா? ஸோ உண்மையை சொல்ல போனோம்னா இப்போ எங்களுக்கு ஆப்ஷனில் ஓனர் வந்து ஒரு 1 million எதிர்பார்க்குறாருன்னு வைங்க. நாங்கள் வந்து 700 and above ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 1 million 700க்கு above தான். புரியுதுங்களா? ஸோ டெக்னிக்கலி ஐ எம் ரைட். பட் பாவம் அந்த ஃபர்ஸ்ட் டைம் பையர் 700 கொடுத்தா நமக்கு இந்த வீடு கிடைக்கும் அப்படின்னு போவாங்க. போய் அதுக்கு ஒரு 3,000 செலவு பண்ணியிருக்காங்க. அங்கே பார்த்தா 1 millionக்கு போயிடும். நீங்கள் வந்து 700 சொன்னீங்களே அப்படின்னா நாங்கள் 700 and above தானே சொன்னோம், கரெக்டாக above தானே போயிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க நிறைய பேர். இந்த ஒரு காரணத்துக்காகவே என்னுடைய லிஸ்டிங்லலாம் ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா எனக்கு அது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும் அவங்கள்ட்ட அப்படி சொல்லி. ஸோ கண்டிஷன், எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ் கண்டிஷன் இல்லாமல் வாங்குறதுன்றது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். போக போக சரியாயிடும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்ட் பயர்ஸ் எல்லாம் வந்து பில்டர்ஸே பார்க்க மாட்டாங்க, பில்டிங் ரிப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க, லிமிட்ஸ் எல்லாரும் பார்க்க மாட்டாங்க. அன்கண்டிஷனல் ஆஃபர் கொடுப்பாங்க, அதாவது எதுவுமே இல்லை அப்படின்னு. நீங்கள் அன்கண்டிஷனலாக கொடுக்கும்போது அந்த ஆஃபருக்கு ஒரு தனி வெயிட் இருக்கு. ஒரு 20-30,000 கம்மியாகவே நம்ம அடித்து பேசலாம். ஏன்னா நான் எனக்கு எதுவுமே வேணாம், ஸ்பாட்டில் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓனர்கிட்ட. ஸோ ஓனர் வந்து அப்போ ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கண்டிஷனலுக்கும் அன்கண்டிஷனல் ஆஃபருக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, தேங்க்ஸ்க்கா. இப்போ ஒரு வீடு வந்து இந்த சேல் ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன் இல்லை சேல் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் இருக்குல்லக்கா, 4 to 6 week பீரியட் செட்டில்மெண்ட் டேட். வாட் இஸ் தட் செட்டில்மெண்ட் டேட்? கேன் யூ டெல் மோர் அபவுட் இட்? இந்த செட்டில்மெண்ட் டேட்னு சொல்லும்போது நம்ம இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு அந்த மாதிரி ஒரு டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் ஆனால் இங்கே மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வாங்கினா 4 to 6 weeks சொல்கிறாங்க. ஸோ கேன் யூ ஜஸ்ட் ஓகே, ஒரு கான்ட்ராக்ட்ல பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன, வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தட் நீட் டு பி இன் அ கான்ட்ராக்ட்? செல்லருடைய பேர், உங்களுடைய பேர், ப்ராப்பர்ட்டி டைட்டில் டீட்டெயில்ஸ், அப்புறம் அதோடைய லேண்ட் எவ்வளோ பெருசு, அப்புறம் ஃபிசிக்கல் அட்ரஸ். இது முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக டெபாசிட் டீட்டெயில்ஸ், பர்ச்சேஸ் ப்ரைஸ் அண்ட் செட்டில்மெண்ட் டேட். கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம பேசிட்டோம், இது 3 இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஒரு அமௌண்ட், டெபாசிட் 10% 5% டிபெண்டிங் ஆன் வாட் இஸ் யோர் கெப்பாசிட்டி. அடுத்தது செட்டில்மெண்ட் டேட். செட்டில்மெண்ட் டேட் இல்லாமல் எந்த கான்ட்ராக்டும் இருக்காது. 100% செட்டில்மெண்ட் டேட். முக்கால்வாசி ஏன் பல வீட்டில் வந்து 3 to 4 weeks போடுறாங்கன்னா அது காலியாக இருக்கும், சீக்கிரம் செட்டில் பண்ணலான்னு இருப்பாங்க. அப்போ நீங்கள் வாடகைக்கு இருக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் லேண்ட்லார்டுக்கு ஒரு 3-4 weeks நோட்டீஸ் கொடுத்துட்டு கரெக்டாக இங்கே ட்ரான்சிஷன் கரெக்டாக வரும். உங்களுக்கு இப்போ சப்போஸ் அது முடியல, இப்போ நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நாள் பார்ப்பாங்க, முடியல அப்படின்னா நாங்கள் அந்த செட்டில்மெண்ட் டேட்டுக்கு ஒரு வேரியேஷன் பண்ணி நமக்கு எது தோதா வருதோ அந்த டேட் போடும். செட்டில்மெண்ட் டேட்டுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஆஸ் அன் ஏஜென்ட் நான் உங்களை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாத்தையும் செக் பண்ணுவேன். அதாவது நீங்கள் அந்த வீடை பார்க்கும்போது எப்படி இருந்ததோ அப்படியே கொடுக்கணும் நாங்கள் உங்களுக்கு. ஓகே. ஸோ அடுப்பு வேலை செய்தா, ஷவர் ஓகேயா இருக்கா, டாய்லெட் சரியாக இருக்கா, டேப்பில் வாட்டர் ப்ராப்பராக இருக்கா, லீக் இருக்கா, மீன் கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் செக் பண்ணுவோம். சேட்டில்ஸ் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருப்போம், அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஒர்க்கிங் ஆர்டரில் இருக்கான்னு பார்ப்போம். பண்ணிவிட்டு தென் அந்த செட்டில்மெண்ட் டேட் உங்கள் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன பிறகு எங்களுக்கு வக்கீல்கிட்டருந்து நோட்டீஸ் வரும், ரிலீஸ் த கீஸ் அப்படின்னு. அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் கீஸை ரிலீஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ தட்ஸ் வாட் இட்ஸ் a step by step process. ஸோ ஒரு வீடு வாங்கணும்னு சொல்லும்போது ப்ரீ அப்ரூவல் ஃப்ரம் த பேங்க்கு, லாயரோட இன்வால்மெண்ட்டு, அதர் தென் அந்த சேல்ஸ் பர்சன், அதாவது உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நிறைய ரியல் எஸ்டேட் இருக்குது. அக்கா வந்து பாஃபுட் அண்ட் தாம்சனில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவங்கள மட்டுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய அணுகிறதுக்கு இருக்குது. ஸோ தேல் பி ஹெல்ப்ஃபுல் பாஃபுட் அண்ட் தாம்சன் பீப்புள். ஏன்னா நான் வந்து அதுக்கு நான் கேரண்டி, பிகாஸ் ஐ பாட் மை ஃபர்ஸ்ட் ஹோம் ஃப்ரம் பாஃபுட் அண்ட் தாம்சன் தான். ஸோ தே ஆர் குவைட் ஹெல்ப்ஃபுல் பீப்புள். அதனால நீங்கள் வந்து போய் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் இன்வால்மெண்ட் இருக்குது. இட்ஸ் நாட் இட்ஸ் பீன் குக்ட். ஒரு வீடு வாங்குறது நிறைய பேரோட இன்வால்மெண்ட் இருக்குது. லைக் லாயர், பேங்க் பீப்புள், அக்கா சொன்ன மாதிரி மார்கேஜ் ப்ரோக்கர், இஃப் யூ வாண்ட் இட்ஸ் அப் டு யுவர் சாய்ஸ். அந்த மாதிரி இதில் நான் வேறு ஏதாவது நீங்கள் ஓவர்சீஸ் பையர்ஸ் பற்றி பேசுகிறேன்னு சொன்னீங்கக்கா. டிட் வி இன்க்ளூட் தட்? அதான் ஓவர்சீஸ் பையர்ஸ்க்குன்னு சொல்லி தேர் இஸ் ப்ரீ அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்,
ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் கவர்மெண்ட் வந்து இஸ் என்கரேஜிங் ஓவர்சீஸ் பீப்புள் டு இன்வெஸ்ட் இன் நியூசிலாண்ட். அந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம். ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் மோஸ்ட் ஆஃப் த திங் அக்கா. ஏதாவது விடுபட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் இப்போமே ஓப்பனாகவே கேட்டுக்கிறேன். என்னோட வியூவர்ஸ்க்காக கமெண்ட்டில் நீங்கள் கொஷின் போடுங்க. ஐ ட்ரை மை பெஸ்ட் அக்காவோட அப்பாயின்மெண்ட் இன் அதர் மந்த்துக்கு எடுத்து நம்ம வில் டூ இட். அதே மாதிரி யூ கேன் ஆல்வேஸ் கூகுள் அக்காஸ் நேம் அண்ட் as I again insisting please don't be a time waster and கண்டிப்பாக என்ன டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ். அதே மாதிரி நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் இங்கே யூஸ் பண்ணுற டைம் வந்து எங்கேயோ யாருக்கோ எப்போவோ ஒரு யூஸாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணுறோம். வி டூயிங் இட் விதவுட் எனி மானிட்டைசேஷன், வித் அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட் வி டூயிங் இட். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்கா நம்ம ஏதாவது விடுபட்டு இருந்தது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? என்னோட அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுக்கு வந்து செல்லரும் ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்க, பையரும் ஒரு ஃபீஸ் கொடுப்பாங்க. அமெரிக்காலையும் அப்படிதான், பட் நியூசிலாண்டில் அப்படி கிடையாது. பையர்ஸ் டோன்ட் ஹேவ் டு பே த ஏஜென்ட் எனிதிங். இங்கே வந்து only fees from the seller and that too it goes to the company and the company will pay us. So that's the important point. So services technically to our buyers, no obligation, free service. Okay. Thanks, Ka. Thank you so much for your time, Ka. Again, as I always tell, Akka, என்னோட சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண சொல்லிடுங்கக்கா. எல்லாரும் இந்த சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஷீ இஸ் டூயிங் அ வீடியோ ஃபார் குட் காஸ். ஏன்னா டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அவங்க இந்த எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுல நான் ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. Thank you so much for your time, Akka. Thank you. Okay, lots of love and stay safe everyone. Until we meet in the next video, bye for now.